Momentum is equal to mass into velocity. Velocity is a vector quantity, so momentum is a vector quantity. Momentum and velocity should be same direction. Momentum must be in the direction of velocity. அப்படின் ஒரு கான்செப்ட் இது. அடுத்து ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் dp/dt. SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன வரும்? நியூட்டன். ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு எவ்வளவு வருது சொல்லுங்க? 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். CGS யூனிட் என்னது? டைன். 1 டைன் ஈக்குவல் டு 10⁻⁻5 நியூட்டன். அதாவது ஒரு நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁻5 டைன் அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் கிலோகிராம் ஃபோர்ஸ். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G நியூட்டன். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு G நியூட்டன். நெக்ஸ்ட் 1 கிராம் ஃபோர்ஸ். இந்த கிலோகிராம் ஃபோர்ஸும் கிராம் ஃபோர்ஸும் யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். 1 கிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 980 டைன். சரிப்பா, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அதாவது இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். This is known as impulse momentum theorem. This is known as impulse momentum theorem. Actually, impulse means shortest time momentum changes is known as impulse. Impulse means greatest momentum changes. Greatest momentum change ஆனா அது வந்து என்ன சொல்லுவோம்னா இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஷார்டஸ்ட் டைம்ல கிரேட்டஸ்ட் மொமெண்டம் சேஞ்ச் ஆனா அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். இப்போ வந்து உங்களுக்கு ஷார்டஸ்ட் டைம்ல, அதாவது வந்து நல்லா பாருங்க, ஷார்டஸ்ட் டைம்ல வந்து கிரேட்டஸ்ட் மொமெண்டம் சேஞ்ச் ஆகணும். அப்படி தானப்பா? அது ஷார்டஸ்ட் டைம்ல கிரேட்டஸ்ட் டைம் கம்மியா இருக்கு, மொமெண்டம் அது சேஞ்ச் மொமெண்டம் அதிகமா இருந்தா அப்போ ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ், ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டு சேஞ்ச் தி மொமெண்டம் இன் ஷார்டஸ்ட் டைம் இஸ் நோன் அஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுதான் என்ன சொல்றோம்? இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சடனா, அதாவது சடனா மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதா இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இப்போ வந்து நம்ம பஸ்ல இல்ல கார்ல ஏதோ பைக்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு அன்இவன் ரோட்ல போகும்போது அப்படியே அன்இவன் ரோட்ல போகும்போது தூக்கி போடும் இல்லைங்களா? தூக்கி போட்டுச்சுன்னா சடனா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? ரொம்ப பெயின் எடுக்கும். அந்த அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். நீங்க ஃபாஸ்டா ரன் பண்ணிட்டே இருக்கீங்க, ஓடிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல எதுனா ஒரு ஸ்டோன், பெரிய ஸ்டோன் இருக்கு, ஸ்டோன் மேல மோதனீங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் தெரியுமா? ஏன்னா வந்து சடனா மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருது. அப்போ வந்து அங்க கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதுதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த பைக்ல, இந்த வெஹிக்கிள்ஸ் இதுல எல்லாம் வந்து ஷாக் அப்சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன் ஷாக் அப்சர்வர்ஸ் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த அன்இவன் ரோட்ல போகும்போது நமக்கு என்ன ஆகணும், அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்றது அந்த அதுல ஷாக் அப்சர்வர்ஸ்ன்றது அந்த ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்ஸ் ஸ்லோவா கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ டைம் டேக்கன் டு சேஞ்ச் மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணும். டைம் டேக்கன் டு சேஞ்ச் மொமெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் கம்மியா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து பாலை வந்து கேட்ச் பிடிக்கும் போது கொஞ்சம் பின்னாடி ஹேண்ட்ஸை வந்து பின்னாடி புல் பண்ணி, அதாவது ஹேண்ட்ஸை வந்து பேக் சைடில் புல் பண்ணி தான் நம்ம பாலை வந்து கேட்ச் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த பாலுக்கு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம். அப்போ டைம் அதிகமாக கொடுத்தோம்னா ஃபோர்ஸ் எக்ஸிட்டட் பை தி பால் ஆன் தி ஹேண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும்னா குறைவான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு இருக்கு. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இம்பல்சிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு மொமெண்டம்க்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் இஸ் நோன் அஸ் ஃபோர்ஸ்னு தெரியுது. அதே மாதிரி ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சா எஃப்க்கும் டிடிக்கும், ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும், டிடின்றது டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? டிடின்றது டெல்டா டின்னு எடுத்துங்க. அப்போ ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா, ஃபோர்ஸுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சா இந்த ஏரியா ஆஃப் தி ஃபோர்ஸ் டைம் கிராஃப் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் இம்பல்ஸ் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இதுதான் இம்பல்ஸ். அப்ப இம்பல்ஸுக்கு என்ன யூனிட் வரும் சொல்லுங்க? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஃபோர்ஸ் இன்டு டைம்னா ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டன், டைமுக்கு யூனிட் வந்து செகண்ட் வரதுனால யூனிட் ஆஃப் இம்பல்ஸ், யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் நியூட்டன் செகண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் இஸ் நியூட்டன் செகண்ட். சரிப்பா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனை பார்க்குறோம் நம்ம. சரி, இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா மோஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது வந்து நம்ம நீங்க லோயர் கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு
அதாவது ஜென்ரலா வந்து இது வந்து சன்னு எடுத்துங்க, சன்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து எர்த் அப்படி தானே இருக்கு, இது எர்த்னு எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சன் வந்து எர்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணும். சன் வந்து என்ன பண்ணும், எர்த்தை அட்ராக்ட் பண்ணும். அதுதான் வந்து ஆக்ஷன். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சன் ஆன் தி எர்த் வந்து ஆக்ஷன். அப்போ என்ன பண்ணணும், எர்த்தும் வந்து என்ன பண்ணணும்னா சன் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அது ரியாக்ஷன். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கும், பட் ஆப்போசிட்டா இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. ஃபோர்ஸ் வந்து சிங்கிளா இருக்க முடியுமா, இல்லைன்னா ஃபோர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேரா தான் இருக்கணுமா? நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா, யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் இன் பேர் அப்படின்னு சொல்றேன். மஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் இன் பேர் அப்படின்னு சொல்றேன். ட்ரூவா ஃபால்ஸ்? அப்போ அது கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் சொல்லலை. அப்போ இன்னொரு முறை ரிப்பீட் பண்ற பாருங்க. ஃபோர்ஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆல்வேஸ் இன் பேர் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஏன் ட்ரூன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, ஒரே ஒரு ஃபோர்ஸ் நீ மட்டும் சும்மா காத்துல அதாவது சும்மா அதே நீ மட்டும் ஏதாவது பஞ்ச் பண்றதுக்கு முடியாது. ஏதாவது வால் மேல நீ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அப்போ வால் வந்து உன் ஹேண்ட் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதனால வந்து ஃபோர்ஸ் வந்து சிங்கிள் எப்பவுமே எங்கேயுமே சரி, எந்த ஃபோர்ஸ் எடுத்தாலும் சரி சிங்கிளா இருக்காது, பேரா தான் இருக்கும். ஏன்னா அதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்றோம் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ வந்து நம்ம இங்க தான் நிறைய நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஒன்று வந்து என்னது இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் எடுத்திருக்கேன், அடுத்து வந்து என்ன எடுக்கிறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எர்த் வந்து தனியா ஒரு சிஸ்டம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, எர்த் வந்து தனியா ஒரு சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சன் ஆன் தி எர்த் இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி எர்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எர்த் வந்து தனியா ஒரு சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா, அப்போ சன் வந்து இந்த எர்த் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்றோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் தி எர்த்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சன் வந்து தனியா ஒரு பாடி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எர்த் வந்து சன் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லை, இந்த எர்த்தும் சன்னும் சேர்ந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்தோம்னா, இந்த சிஸ்டமுக்கு மேல எந்த ஃபோர்ஸுமே கிடையாது, வித்தின் தி சிஸ்டம் தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கு. அதனால இந்த ஃபோர்ஸஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸஸை என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க, நம்ம சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ன்றது கரெக்ட் தான். ஆனா வந்து இப்போ எர்த் தனியா ஒரு பாடி எடுத்தோம்னா எர்த் மேல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் எர்த் ஜீரோ வருமா, வராது. அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வராம இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வராம இருக்கலாம். ஆனா இது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டுங்கன்னா, இந்த சிஸ்டம் எடுத்துக்கிட்டா இந்த சிஸ்டம் மேல பாருங்க ஃபோர்ஸ் இல்லை, வித்தின் தி சிஸ்டம் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது எர்த்தும் சன்னையும் சேர்த்து ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன். அப்போ எர்த்தும் சன்னும் சேர்ந்து ஒரு சிஸ்டம் எடுத்திருந்தா வித்தின் தி சிஸ்டம் தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா வித்தின் தி சிஸ்டம் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது பேரா தான் இருக்கு. அப்போ வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ். என்ன சொல்றோம், இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தா கண்டிப்பா பேரா தான் இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸா இருந்தா எப்படி இருக்கும், பேரா தான் இருக்கும். பேரனா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட்டா இருக்கு. அப்படின்னா இது ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், இங்க ஆக்ட் ஆனது இன்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ வித்தின் தி சிஸ்டம் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குது சொல்லுங்க. இங்க டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு வருது, ஜீரோ. அதாவது நல்லா கவனிக்கணும், இன்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று எடுக்கிறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று எடுக்கிறோம். இன்டர்னல் ஃபோர்ஸ்னா வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் இன்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேரா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு எடுத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா எர்த் தனியா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுங்க, சன் தனியா ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க. எர்த் மேல மட்டும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தானே ஆக்ட் ஆயிருக்கு. எர்த் மேல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தானே ஆக்ட் ஆகுது. அப்போ அது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு எர்த் மேல அப்படின்னு எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். இதே சன் தனியா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துன்னா எர்த் வந்து சன் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்போ சன் மேல எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா இருந்தா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும்னு கிடையாது. இப்போ பாருங்க, தனியா சன் வந்து தனியா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது, நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வரல. அதே மாதிரி எர்த் தனியா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம்னா எர்த் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நெட் ஃபோர்ஸ் அந்த எர்த் ஜீரோ கிடையாது. ஆனா இது மொத்தமா ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இன்டர்னல் ஃபோர்ஸ்னு வரும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா வந்து மொத்த சிஸ்டமுக்கு இந்த நெட் ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா. அதே மாதிரிதான் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு பஸ் இது இருக்குன்னு, ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுங்கப்பா.
இந்த பஸ் இங்க இருக்கு, ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துங்க. பஸ் இங்க ஒருத்தர் இருக்கு, அப்படி இங்க பர்சன் ஏன்னு எடுத்துக்கோ, இங்க பர்சன் ஏன்னு எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற பர்சன் வந்து பின்னு எடுத்துங்க, இந்த பர்சன் பி எடுத்துங்க. பர்சன் ஏ வந்து பர்சன் பியை புஷ் பண்றாரு. பர்சன் ஏ வந்து பர்சன் பியை வந்து புஷ் பண்றாரு. அப்படி புஷ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, பி வந்து எந்த டைரக்ஷன், பர்சன் ஏ வந்து பர்சன் பி இந்த டைரக்ஷன்ல புஷ் பண்றா. அப்படி அப்ப ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டட் ஆன் தி ஏ, இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஏன்னா ஏ வந்து பி மேல எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸ் ஆக்ஷன், அப்ப பி வந்து ஏ மேல எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸ் ரியாக்ஷன் வந்துரும். அப்ப பி வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போனா ஏ வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போவாங்க. ஆனா இந்த பஸ் வந்து மூவ் ஆகாது. ஏன் இந்த பஸ் மூவ் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா, இது பஸ் எடுக்கும்போது மொத்தமா ஒரு சிஸ்டம் தானே எடுக்கிறோம். வித் இன் தி சிஸ்டம் டோட்டல் ஃபோர்ஸ் 0 தானே இருக்கு. அப்படி டோட்டல் ஃபோர்ஸ் 0னா இந்த சிஸ்டம் மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, அதனால இந்த சிஸ்டம் மூவ் ஆகாது. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்ச அந்த கான்செப்ட் பாருங்க. ஒரு பஸ் எடுத்திருக்கோம், அதுக்குள்ள 2 பேர் இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பியை புஷ் பண்றோம், அப்ப ஆக்ஷன், அப்ப பி ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆகும், ஏ மேல ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால பி மூவ் ஆகுறாப்புல ஏ மூவ் ஆகுறாங்க. பி மூவ் ஆகுறதுக்கு காரணம் என்னது, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏ ஆன் பி, அதனால பி மூவ் ஆகுறாரு. ஏ மூவ் ஆகுறதுக்கு காரணம் என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பி ஆன் ஏ, அதனால ஏ மூவ் ஆகுறாரு. ஆனா மொத்தமா இந்த பஸ் எடுத்தா ஒரு சிஸ்டம் தானே வருது. இந்த சிஸ்டம் மேல இந்த சிஸ்டம் எடுத்தா வித் இந்த சிஸ்டம் தானே இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது. அப்ப இது இன்டர்னல் ஃபோர்ஸ்னா இது எல்லாமே கேன்சல் ஆயிட்டு நெட் ஃபோர்ஸ் 0 வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்குப்பா. ஸோ அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுது. இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ல நம்ம பார்க்கறது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கவனிக்கணும். ஆக்ஷன் வந்து இந்த ஃபோர்ஸ், அதாவது சன் வந்து எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸ் எர்த் மேல வந்து ஆக்ஷன் எடுத்தா எர்த் எக்ஸைட் பண்ற ஃபோர்ஸ் ரியாக்ஷன். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா சொல்றேன், ட்ரூவா ஃபால்ஸ்னு பாஸ்டா சொல்லிட்டு வரணும். ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்ஸ் do not act on same body. Action and reaction do not act on same body அப்படின்னு சொல்றேன். ட்ரூவா ஃபால்ஸா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொல்லணும் டக்கு டக்குன்னு, அப்பதான் உங்களுக்கு யாராருக்கு புரிஞ்சு புரியல அப்படின்னு சொல்லணும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டு நாட் ஆக்ட் ஆன் சேம் பாடி. ஒரே பாடி மேல ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஆக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் கொஞ்சம் பேர் ட்ரூ சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் ஃபால்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் வந்து ட்ரூ. இங்க பாருங்க, ஆக்ஷன் வந்து எர்த் மேல ஆக்ட் ஆயிருக்கா, ரியாக்ஷன் வந்து சன் மேல தானே ஆக்ட் ஆயிருக்கு. அப்ப ஆக்ஷனும் ரியாக்ஷனும் சேம் பாடி மேல ஆக்டே ஆகாது. அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லால என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் மஸ்ட் ஆக்ட் ஆன் 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வரணும். 2 டிஃபரெண்ட் பாடிஸ் தான் வரணும். சேம் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகாது. அது பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் action reaction act on 2 different bodies. Action and reaction acts on 2 different bodies, acts on 2 different objects. 2 objects எழுதுனால ஒண்ணுதான், 2 different objects எதுனால ஒண்ணுதான். சரிங்களா? ஆப்ஜெக்ட்ஸ், இது புரியுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நியூட்டன்ஸ் தேர்ட்ல யூஸ் பண்ணி தான் நிறைய நம்ம பிசிக்ஸ்ல சம்ஸ் பண்ண போறோம். அதனால இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆக்ஷன் ரியாக்ஷனும் சேம் பாடியில ஆக்ட் ஆகாது, டிஃப்ரெண்ட் பாடியில தான் ஆக்ட் ஆகும். சரி, இப்போ வந்து அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து போயிட்டு ஒரு வாலை வந்து பஞ்ச் பண்றீங்க. வாலை பஞ்ச் பண்ணீங்கன்னா வால் வந்து உங்க ஹேண்ட் மேல பஞ்ச் பண்ணும். நீ வாலை பஞ்ச் பண்ணி பாரு, உங்களுக்கு கை வந்து பெயின் எடுக்கும், ஹேண்ட் பெயின் எடுக்கும். ஏன்னா வந்து நீ வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணலையா வால் மேல, அது ஆக்ஷன். அப்போ வால் வந்து உன் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிருக்கும், அது ரியாக்ஷன். சரி, இப்போ நான் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஏ பின்னு சண்டை போட்டுக்கிறான். ஏ வந்து பி அடிச்சிடுறான். இப்ப பிக்கு கோபம் வந்து பி வந்து ஏவை அடிச்சிடுறான்னு வச்சுங்க. இப்ப ஏ வந்து பி அடிச்சிடுறான், அது ஆக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா பி வந்து ஏவை அடிக்கிறது ரியாக்ஷன் வருமா வராதா? நான் சொல்றேன் இப்ப ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொல்லுங்க. இஃப் ஏ பீட்ஸ் பி, தட் இஸ் ஆக்ஷன். இஃப் யூ டேக், அப்புறம் என்ன பண்றா, பி வந்து ஏவை அடிக்கிறான், அது ரியாக்ஷன் சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்பா இது வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் பண்ணா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பசங்க சண்டை போட்டுக்கிறான்னா, ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் அடிக்கிறான்னா இவன் கொஞ்சம் சும்மா ஸ்லோவா அடிச்சிருப்பான், அவனுக்கு கோவம் வந்து ரொம்ப அதிகமா அடிச்சுட்டு இருப்பான் இல்லையா? அப்படித்தானே பண்ணீங்க சண்டை போட, அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டுக்கீங்க. நீ வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ்ல அடி பண்ணி, அவன் என்ன பண்ணியிருப்பான், உங்க அண்ணன் வந்து உன்னை 1.5 டன் வெயிட்ல 1.5 டன் ஃபோர்ஸ்ல அடிச்சிருப்பான் இல்லையா? அப்ப வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ், ஆக்ஷன் ரியாக்ஷனா ஈக்குவலா தானே இருக்கணும். ஆப்போசிட்டா இருந்தாலும் ஈக்குவலா இருக்கணும்ல, ஈக்குவலா இல்ல இல்லையா? அதனால வந்து அப்ப வந்து ஒருத்தன் வந்து இன்னொரு மேல அடிச்சானா, இன்னொருத்தன் வந்து இவன் அடிக்கிறது வந்து அது ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது. இவன் வந்து ஒருத்தன் அடிக்கும் போதே இவன் கை வந்து பெயின் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நீ வந்து வால் மேல நீ பஞ்ச் பண்ற, அப்போ வால் வந்து உன்னை பஞ்ச் பண்ணிருக்கு, உன் ஹேண்ட பஞ்ச் பண்ணிருக்கு, அது ரியாக்ஷன் சொல்றோம். கரெக்டுங்களா? ஆக்ஷன் ரியாக்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு?
இப்போ வந்து நீ வால் மேல நீ பஞ்ச் பண்ணும்போது வால் வந்து உன்னை பஞ்ச் பண்ணுது இல்லையா, அந்த வால் வந்து உன்னை பஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதா, டைம் எடுத்துக்கலையா? அதாவது தேர் இஸ் ஏ டைம் கேப் பிட்வீன் ஆக்ஷன் ரியாக்ஷனா இல்லையான்னு கேட்கிறேன் நான். அதாவது ஆக்ஷன் ஆக்ட் ஆகும்போது ரியாக்ஷன் ஆக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் கேப் இருக்குமா இருக்காதா? நீ வந்து வால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பஞ்ச் பண்ணும்போது அட் ஏ டைம் அப்படியே சடனா உனக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க மேல இப்போ உங்க மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா? அப்ப ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி வருமா, இல்லைன்னா 1 இயர் டைம் கேப் அப்படின்னு வருமா? அப்படிலாம் வராதுல்ல, சைமல்டேனியஸ்லி அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? அப்ப சைமல்டேனியஸ்லி வரணும். புரியுதுங்களாப்பா அது? சரி. அப்ப ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் simultaneously. There should not be no time gap between action and reaction. So simultaneous action and reaction takes place simultaneously. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. இப்போ பாரு, 2 பேர் சண்டை போட்டுக்கிறது ஆக்ஷன் ரியாக்ஷனா கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்களா? ஒருத்தர் வந்து இன்னொருத்தன் அடிச்சுட்டான் வச்சுங்க, அது ஆக்ஷன் வச்சுக்கிட்டா, அவன் இன்னொருத்த வந்து நீ தம்பி வந்து அண்ணன் அடிச்சிட்டான், அண்ணன் வந்து விட்டுறாத அவனை தம்பி அட்ரான்ட்டு அந்த மூளை வந்து அவனுக்கு கமாண்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த கமாண்ட் கொடுத்துட்டு இவன் போய் அடிக்கணும். அப்போ கொஞ்சம் டைம் கேப் வந்துடுது இல்லையா? அப்போ வந்து அது வந்து ரியாக்ஷன் வராது, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வராது. இது புரிஞ்சுங்களா? அதாவது நம்ம 2 பேர் சண்டை போடும் போது ஒருத்தர் வந்து பர்சன் ஏ வந்து பர்சன் பி அடிக்கிறான், அப்புறம் பி வந்து ஏவை அடிக்கும் போது அது ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஒன்று மேக்னிடியூட் ஈக்குவல் கிடையாது. ஆக்ஷன் ரியாக்ஷன்ல எப்படி இருக்கணும்? மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கணும், டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கணும். அடுத்து சைமல்டேனியஸ்லி டைம் கேப் வரக்கூடாது. அப்போ சைமல்டேனியஸ்லி வரணும். அடுத்து வந்து மேக்னிடியூட் வந்து எப்படி இருக்கணும்? மேக்னிடியூட் வந்து ஈக்குவலா இருக்கணும், டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இப்போ வந்து நீ வந்து ஒரு பேர் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பேர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரா கிடையாதா, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரா கிடையாதா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் வந்து அந்த அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேல ஆக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேல ஆக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். தேர்ட் வந்து சைமல்டேனியஸா ஆக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒபே பண்ணியிருந்தா தான் என்ன சொல்லணும்? அது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு வரும். ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், இந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு இப்போ வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரா கிடையாதா நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம லோயர் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா புஷிங் ஃபோர்ஸ், புல்லிங் ஃபோர்ஸ்னு படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் புஷிங் ஆர் புல்லிங், அப்படி தானே படிச்சிருக்கோம். சரி, இங்க வந்து புஷிங் ஃபோர்ஸ், புல்லிங் ஃபோர்ஸ் 2 கான்செப்ட் எடுக்கிறேன் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ வந்து இது கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது கிரவுண்டுன்னு எடுத்துங்க. இந்த கிரவுண்ட் மேல ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றேன். சரிங்களா? இந்த கிரவுண்ட் மேல ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றேன். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கிரவுண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து புஷ் பண்ண இல்லைங்களா? இந்த கிரவுண்ட் வந்து என்ன பண்ணும்? இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டை புஷ் பண்ணும். கரெக்டுங்களா அது? சரி, இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் வெயிட் இருக்கும். அந்த வெயிட் எம்ஜி ஃபோர்ஸை வந்து கிரவுண்டை புஷ் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கனால வித் எம்ஜி ஃபோர்ஸ் இது கிரவுண்டை புஷ் பண்ணும். இப்போ இந்த கிரவுண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும் இல்லைங்களா? இந்த கிரவுண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும். அந்த புஷிங் ஃபோர்ஸை தான் இங்கே ரியாக்ஷன் அப்படின்னு எடுக்கிறோம். அதுதான் நார்மல் ரியாக்ஷன். இது என்ன சொல்றேன்னா நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேல கிரவுண்ட் எர்த் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. இதுதான் வந்து என்ன பண்ணலாம்? சும்மா கிரவுண்டுன்னு வச்சுங்க, இது கிரவுண்டுன்னு எடுத்துங்க. இந்த எம்ஜி ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது? இந்த பிளாக் மேல எம்ஜி ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த எம்ஜி ஃபோர்ஸ் கிரவுண்ட் மேல புஷ் பண்ணுது. இந்த எம்ஜி ஃபோர்ஸ் கிரவுண்ட் மேல புஷ் பண்ணுது. இது ஆக்ஷன். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இந்த கிரவுண்ட் வந்து இந்த பிளாக் புஷ் பண்ணுது, நார்மல் ரியாக்ஷன் வந்திருக்கு. இப்போ இந்த பிளாக் மேல ஒரு எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கிரவுண்ட் புஷ் பண்றது ஒரு நார்மல் ரியாக்ஷன் இருக்கு. இந்த எம்ஜியும் நார்மல் ரியாக்ஷனும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வருமா வராதா? எம்ஜியும் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வருமா வராதா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. இந்த எம்ஜியும் நார்மல் ரியாக்ஷனும் இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகுது இல்லையா? ஆக்ஷன் ரியாக்ஷன் வருமா வராதா? ஆக்ஷன் ரியாக்ஷன் வராது. ஏன்னா இந்த எம்ஜியும் பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது, இந்த நார்மல் ரியாக்ஷனும் பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது. அதனால ஆக்ஷன் ரியாக்ஷன் வராது. புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் வரணும் 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மேல வரணும். அப்ப இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற எம்ஜியும் இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற நார்மல் ரியாக்ஷனும் இஸ் நாட் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த பிளாக் மேல எம்ஜி ஆக்ட் ஆகுது, இந்த பிளாக் வந்து இந்த கிரவுண்ட் இப்படி புஷ் பண்ணும், அது நார்மல் ரியாக்ஷன் எடுத்தோம்னா அப்ப இந்த எண்ணும் இந்த கிரவுண்ட் மேல எக்ஸைட் பண்ற எண்ணும் இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற எம்ஜியும் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சரிப்பா.
அப்ப இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற எம்ஜி போர்ஸும் இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் கிடையாது. இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற எம்ஜியும் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேல எம்ஜி போர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இந்த ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆயிருக்கு, இது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 போட்டா நெட் ஃபோர்ஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ் 0 வரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா என் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், எம்ஜி வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் ஒய்ல இருக்கிறதுனால ஈக்குவல் டு 0 போட்டோம்னா என் ஈக்குவல் டு எம்ஜி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஆனா இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகிற நார்மல் ரியாக்ஷனும் இந்த எம்ஜியும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தான், பட் ஆக்ட்ஸ் ஆன் சேம் பாடி வரதுனால இது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர்னு வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரியப்பா.